இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. யாழில் விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம் திறக்க ஜனாதிபதி அனுமதி வழங்கல் என்பது இன்றைய தினகரின் மற்றும் ஒரு செய்தியாக இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறப்பதற்கான உத்தியோகபூர்வ அனுமதியை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வழங்கியிருக்கிறார். நாட்டில் 2 வாரமாக தடைப்பட்டிருந்த கடவுச்சீட்டு விநியோக செயற்பாடுகளை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த ஜனாதிபதி மேலும் யாழ் மாவட்டத்திலும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறப்பதற்கு வழிவகைகள் ஏதும் உள்ளதா என யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபனிடம் ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபன், எமது மாவட்ட செயலகத்தில் இடப்பற்றாக்குறை உள்ளது, இருப்பினும் கடவுச்சீட்டு அலுவலகம் வடபகுதி மக்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது என்பதாக தெரிவித்திருந்தார். எனவே அதன் போதுதான் ஜனாதிபதி இதற்கான பதிலை வழங்கியிருக்கிறார். இதனால் இதற்கான இடத்தை ஒதுக்குவது குறித்து ஆலோசிக்கலாம் என்று தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பொது போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க, கடற்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், ஸ்ரீபவானந்த ராஜா, ஜே ரஜீவன், இளங்குமரன், ராமநாதன் அர்ச்சுனா, வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், திணைக்கள தலைவர்கள், பணிப்பாளர்கள், பதவி நிலை உத்தியோகர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். எனவே இதன் போது ஜனாதிபதி யாழ் மாவட்ட செயலகத்தில் இதற்கான வாய்ப்பு இடம் இருக்கிறதா என்பதாக கேட்டிருக்கிறார். அதற்கான இடவசதி இல்லை என்பதன் காரணத்தினால் அதற்கான மாற்று இடங்களை வழங்கினால் இது அந்த மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது என்ற கொழும்புக்கே வர வேண்டிய நிலைமை இருக்கிறது. எனவே அதற்காக ஒரு அலுவலகத்தை திறப்பதற்கான ஜனாதிபதி அனுமதியை வழங்கியிருக்க அதற்கான காணியை கண்டறிந்து கொடுக்கின்ற பட்சத்தில் அந்த நடவடிக்கையும் அந்த மக்களுக்கான இலகுவான ஒரு விடயமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தி. எனவே இவ்வாறு கடல் தொழில் சார்ந்த பிரச்சனை, யாழ் மாவட்ட மக்கள் காணி சார்ந்த பிரச்சனை, போலீஸ் ஆட்சேர்ப்பு, அதே போல ஆசிரியர் பற்றாக்குறை, அது மாத்திரமல்லாமல் அங்கிருக்கின்ற ஏனைய பல முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி விசேடமாக கவனம் செலுத்தி தன்னுடைய விஜயத்தின் போது பல பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வுகளை வழங்கியிருக்கிறார். காணியை விடுவிப்ப பிரச்சனை, அதே போல ஜனாதிபதி மாளிகை பல்கலைக்கழகத்துக்கோ அல்லது ஏனைய நிறுவனங்களுக்கோ அல்லது பொது தேவைகளுக்கோ பயன்படுத்த முடியும் என்று அதற்கான திட்டங்களை வகுக்குமாறு கோரியிருக்கிறார். அதே போல யாழ் மாவட்டத்தில் தென்னை பயிற்சியை மேற்கொள்ளும் நடவடிக்கை தொடர்பான விடயங்கள் குறித்தும் பார்த்திருக்கிறார். அது அங்கு இருக்கின்ற சுற்றுலா பயணிகள் தொடர்பான சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான விடயங்கள் தொடர்பில் விசேடமான திட்டங்களை வகுக்குமாறு கோரியிருக்கிறார். இவ்வாறு யாழ்ப்பாணத்துக்கு சென்று அந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனையோடு இணைந்து அங்கிருக்கின்ற வளங்களை தேசிய பொருளாதாரத்துக்கு எவ்வாறு இணைத்துக் கொள்வது தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்தும் ஜனாதிபதி விசேடமான பல நடவடிக்கை